100 நாள் வேலை உறுதி திட்டத்தை முடக்கிய ஒன்றிய அரசுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் என்று அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் இச்சடியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் கோவி செழியன், மெய்யநாதன், வடக்கு மாவட்ட செயலாளர் கே செல்லப்பாண்டியன், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கவிதை பித்தன், கார்த்திக் துணைவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கோவி செழியன், 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை முடக்கிய ஒன்றிய அரசுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் என்று கூறினார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போட்டதையோ, ஒரு நாட்டை ஆளுகிற பிரதமர் இன்னும் பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டுமா அல்லது திட்டத்தை குப்பை தொட்டியில் தூக்கி போட வேண்டுமா? இன்றைக்கு மகாத்மா காந்தி என்ற பெயரில் இருந்த 100 நாள் வேலை திட்டத்தை பெயர் மாற்றம் செய்திருக்கிறாய். வேளாண் கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தாய், போராடி இருக்கிறோம். எனவே இந்த நாட்டை ஒரு மதசார்பற்ற நாடாக மாற்றி ஒரு இந்துத்துவ தேசமாக நீ மாற்ற முனைவதுதான் இந்த சட்டமன்ற தேர்தலிலே இருக்கிற போராட்டம். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கும் ஒன்றிய அரசின் முயற்சி ஒருபோதும் நிறைவேறாது என்று கூறினார். அண்ணாவின் பெயரில் கட்சியை நடத்தி கொண்டு மும்மொழி கொள்கையை கொண்டுவர துடிக்கும் பாஜகவின் அடிமை அதிமுகவாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்துகின்ற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அடிமை அதிமுக அவர் மாறியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைய தாய்மொழி தமிழுக்கு இன்று மத்தியில் இருக்கின்ற பாஜக ஆட்சி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து இந்தி திணிப்பின் மூலமாக தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். ஆனால் இன்றைக்கு அதிமுக என்ற அடிமை கூட்டம் இன்றைக்கு இப்படி பாஜகவுக்கு துணை போவதை நாம் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்?